உங்களுக்கு இதை மாதிரி பயங்கரமான கதைகள் பார்க்க பிடிக்கும்னா நம்ம ஸ்கேரி டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிடுச்சு. இப்போ போய் நல்லா தூங்க வேண்டியதுதான். அப்பாடி, உடம்பெல்லாம் ஒரே வலி. போய் தூங்குறேன். நாளைக்கு வேற ஆஃபீஸுக்கு சீக்கிரமா எந்திரிச்சு போகணும். லீவும் போட முடியாது. இப்போ எதையும் என்னால் க்ளீன் பண்ண முடியாது. காலையில் பார்க்கலாம். இது வேற இவ்வளோ கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட் எல்லாம் யார் கேட்டாங்க? இதுக்கு பதிலாக பணம் ஏதாச்சும் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த கிஃப்டெல்லாம் வைக்கக்கூட என் வீட்டில் இடம் இல்லை. இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நான் போய் தூங்குறேன். இதில் என்ன இருக்குன்னு காலையில் பிரித்து பார்த்துக்கலாம். ஐயோ, யார் இது இந்த நேரத்தில் பெல் அடிக்கிறாங்க? சரி, யாருன்னு போய் பார்க்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு யார் வேணும்? ஹலோ, யாரு யாரு நீங்க? என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? காலையில் வந்திருக்க கூடாதா? ஆமாம், நான் காலை நேரத்துல எல்லாம் வர முடியுமா? நான் இந்த மாதிரி நேரத்தில் தான் வர முடியும். எனக்கு காசு கொடுத்தா நான் போயிடுவேன். சரி இருங்க, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். என்னம்மா இது? 10,000 ரூபாய் தான் இருக்கு. நீ எனக்கு 1,00,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்த இல்ல? ஆமாம், நான் சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் கடையில் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. இந்த மாதிரி சூனியெல்லாம் பொய்ன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அட, கடையில் விற்கிற பொம்மைங்கள்லாம் வெறும் பொம்மைங்க. ஆனால் நான் கொடுத்த பொம்மை இல்லை. இது மனுஷங்களால் செய்ய முடியாத வேலையெல்லாம் கூட செய்யும். தெரியுமா? பாப்பா, நீ 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்த இல்லை? நீ 1,00,000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். இப்படி 10,000 ரூபாய் கொடுத்து என்னை ஏமாற்றக்கூடாது. அட, நான் அன்னைக்கு ஏதோ அந்த ஷீத்தல் மேலே எனக்கு ரொம்ப கோபம். எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்னு அவளுக்கு போயிடுச்சு. என்னோட பாய்ஃப்ரெண்ட் கூட இப்போ அவன் கூட தான் சுற்றுறான். அந்த ஆத்திரத்தில் தான் நான் உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இப்போது எனக்கு அது மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. நான் ஏன் உங்ககிட்ட இந்த ஆர்டர் கொடுத்தேன்னு தெரியல. நீங்கள் வேணா உங்கள் பொம்மையை எடுத்துகிட்டு போயிடுங்க. எனக்கு வேணாம்ப்பா. சரிம்மா, இப்போ உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் இந்த பொம்மை உனக்காக தான் கொண்டு வந்தேன். இதை நீயே வச்சுக்கோ. நான் போயிட்டு வரேன். நான் இந்த பொம்மையை எவ்வளோ சீப்பாக வாங்கிட்டேன். பரவாயில்ல, இதில் உண்மையாகவே பொம்மை இருக்கா இல்லையான்னு திறந்து பார்க்கலாம். அட, இந்த பொம்மை எவ்வளவு பயங்கரமா இருக்கு. இத சீத்தல் பார்த்தா அப்படியே பயந்து போயிடுவா. எனக்கே இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. சரி, நான் இதை பேக் பண்ணிட்டு போய் தூங்குறேன். நாளைக்கு வேற ஆஃபீஸுக்கு சீக்கிரமா போகணும். அட, என்ன இது சத்தம்? யாரோ கத்துன மாதிரியே இருந்துச்சு. எங்கிருந்து வந்திருக்கும் இந்த சத்தம்? இன்னைக்கு தூங்குன மாதிரி தான். எங்கிருந்து இந்த சத்தம் வந்திருக்கும்? அட, என்ன இது? இந்த பொம்மை எப்படி வெளியே வந்துச்சு? நான் இதை நல்லா பேக் பண்ணி உள்ளதானே வச்சேன். எப்படி இது வெளியே வந்துச்சு? ஒண்ணுமே புரியலையே. நான் அந்த சூனியக்காரிக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ அம்மா, அம்மா, என்ன இந்த பொம்மையை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த பொம்மையை நான் பேக் பண்ணி வச்சிருந்தேன். இது எப்படியோ வெளியே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ்மா, இதை நீங்க எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்கம்மா. நீ தான் வஞ்சனை சூனியம் எல்லாம் நம்பலன்னு சொன்னி இல்ல, நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அம்மா, ஐ ஆம் ரியலி வெரி சாரிம்மா. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன 1,00,000 ரூபாயை கொடுத்துட்றேன். அதுக்கு மேலே கூட கொடுக்குறேன். தயவு செஞ்சு இந்த பொம்மையை கண்ட்ரோல் பண்ணுங்கம்மா. நீ முதல்லையே எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன, ஆனால் கொடுக்கல. நீ இப்போ மறுபடியும் கொடுக்குறேன்னு சொல்றியா? என்ன உன்னை நம்ப சொல்றியா? அந்த சீத்தல் எனக்கு 5,00,000 ரூபாய் கொடுத்தா. நீ என்ன பண்ணணும்னு சொன்னியோ அதை தான் அவளும் சொன்னான்.
அவ உடனே என்கிட்ட பணம் கொடுத்துட்டா. அதனால என்ன நம்புறவங்களுக்கு நானும் நம்பிக்கையா இருப்பேன். நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு நல்லா தூக்கம் வருது. பாப்பா, நீயும் போய் நல்லா தூங்கு. நான் போனை வைக்கிறேன்.